என்னைக்காவது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் எதை ஃபாலோ பண்ணணும்னு யோசிச்சிருக்கீங்களா? ஒரு டிராஃபிக் லைட்டையா இல்லை ஒரு டிராஃபிக் காப்பையா? புரியலையா? வாங்க இந்த வீடியோவில் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டுன்றது ஒரு ஆட்டோமேட்டட் டிராஃபிக் சிக்னல் மாதிரி ப்ரெடிக்டபிளாக இருக்கும், ஸ்டெடியாக இருக்கும், அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு இருக்கும். பட் இப்போ ஏதாவது மெஸ்ஸியாக நடந்துச்சுன்னா, லைக் ஆக்சிடென்ட், ஹெவி கன்ஜெஷன் இல்லை சடனாக ரோட் பிளாக் நடந்துச்சுன்னா நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிராஃபிக் காப்பை தான் அந்த இடத்துல ஹெல்ப் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ண அந்த காப்பை இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட் கயாஸ்ல இருக்கும்போது, லைக் ரிசெஷன் நடக்கு இல்லை கிராஷ் பூம், அந்த டைம்ல ஒரு ஸ்கில் ஃபண்ட் மேனேஜர் தான் ஸ்டெப் இன் பண்ணி நம்மளுக்கு ரூட்டை நேவிகேட் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு எமர்ஜென்சில நீங்க டிராஃபிக் லைட்டை ட்ரஸ்ட் பண்ணுவீங்களா இல்ல ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கிற ஒரு ஆள் சார்ஜ் எடுத்து அந்த வேவை கிளியர் பண்ணணும்னு நினைப்பீங்களா? எக்ஸாக்ட்லி இதே மாதிரி தான் ஆக்டிவ் இன்வெஸ்டிங் உங்க போர்ட்ஃபோலியோக்கு எக்ஸ்பர்டைஸ், அடாப்டபிலிட்டி அண்ட் ரியல் டைம் டிசிஷன் மேக்கிங்கை கொண்டு வருது. ஸ்டெடிஸுமே மார்க்கெட் டவுன் டர்ன்ல பாசிவ் ஒன்ஸை விட வெல் மேனேஜ்ட் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் ஆக்சுவலி அவுட் பெர்ஃபார்ம் தான் பண்ணுது பாசிவ் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ஏன் வந்து பெட்டரா ரிட்டர்ன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ண முடியும் அப்படின்றப்போ ஒரு ஆவரேஜ் ரிட்டர்னுக்கு செட்டில் ஆகணும். உங்களுக்கு ஆக்டிவ் ஃபண்ட் கரெக்டா இருக்குமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னா கெட் எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் டுடே. எங்க பயோல இருக்க லிங்க்ல போய் இன்னைக்கு ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல டேக் கண்ட்ரோல் டுடே.